வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Redmi புதுசா லான்ச் பண்ண போற Redmi Note 10 Pro பத்தி நம்ம பார்க்க போறோம். Redmi Note 10 Proல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, கேமரா எப்படி இருக்கு, கேமிங்க்கு ஒரு நல்ல மொபைலா அப்படின்றத பத்தில நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா Samsung Galaxy A50s பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் ஆல் அப்படின்றத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். Redmi Note 10 Pro பாத்தீங்க அப்படின்னா Poco X3 பேஸ் பண்ணி வந்த மாடல் மாதிரி தான் இருக்கு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கும்போது 20:9 ரேஷியோல தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது Corning Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. Redmi Note 10 Pro ஓட ஸ்டோரேஜ் பார்க்கும்போது 6GB RAM 128GB internal storage 8GB RAM 256GB internal storage இந்த 2 வேரியன்ட்ல தான் இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. Redmi Note 10 Pro ஓட வெயிட் பார்க்கும்போது 209 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Corning Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் வந்து அலுமினியத்துல தான் கொடுத்திருக்காங்க. Redmi Note 10 Pro ஓட ப்ராசஸர்னு பார்க்கும்போது Qualcomm Snapdragon 750G கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Adreno 619 கொடுத்திருக்காங்க. கேமிங் விளையாடுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான மொபைல்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸர் பார்க்கும்போது 750G கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம October கொடுத்ததுனால இந்த மொபைல் வந்து ஒரு கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசஸராகவே இருக்கும். பார்க்கும்போது Android 10 MIUI 12 கொடுத்திருக்காங்க. அதே OS தான் அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. இந்த மொபைலோட சிம் ஸ்லாட்னு பார்க்கும்போது டுவல் சிம் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. Redmi Note 10 Pro ஓட கேமரான்னு பார்க்கும்போது 108 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 12 மெகாபிக்சல் டெலிபோட்டோ, 8 மெகாபிக்சல் ஒரு டெலிபோட்டோ கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மைக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. LED ஃபிளாஷும் இந்த மொபைல்ல அவைலபிளா தான் இருக்கு. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. கேமராவுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான மொபைல்னு நம்ம சொல்லலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா Poco X3 அப்படியே பேஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு. USB போர்ட்னு பார்க்கும்போது Type C 2.0 கொடுத்திருக்காங்க. Redmi Note 10 Pro ஓட சென்சார்னு பார்க்கும்போது அண்டர் டிஸ்ப்ளே தான் Fingerprint கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 5260 mAh வந்து பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 33 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. 100% ஏறணும் அப்படின்னா 65 மினிட்ஸ்ல வந்து 100% ஏறும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 கலர்ஸ்ல லான்ச் ஆக போகுது. கிரீன், ஒயிட், மிட்நைட் பிளாக். இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பார்க்கும்போது கேமரா அண்ட் பேட்டரி நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம். ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாவே இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் லீக்ஸ் ஆகல. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 20,000 லான்ச் ஆகலாம்.
இந்த மொபைல் லான்ச் ஆனிச்சு அப்படின்னா எத்தனை பேர் இந்த மொபைலை வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் ஆல் அப்படின்றத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.